ஒரு அடர்ந்த காடு. பகல் நேரத்தில் கூட சூரிய ஒளி தரையை தொடாத அளவுக்கு மரங்கள் நெருக்கமாக நின்ற காடு. அந்த காட்டுக்குள் ஆதவன் ஒரு இளைஞன் தனியாக நடந்து கொண்டிருந்தான். ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க, சூரியன் மறையறதுக்கு முன்னாடி இந்த காட்டை விட்டு வெளியே வந்துடு. ஆனா ஆதவன் சிரிச்சான். மாலை நேரம், காற்றே இல்லாம இலைகள் மட்டும் சர சரம்பன்னு அசைய ஆரம்பிச்சது. அப்போ அவன் காதுல ஒரு குரல், ஆதவா. அவன் திரும்பி பார்த்தான். யாருமே இல்லை. மீண்டும் அந்த குரல். இந்த தடவை அவன் பின்னாலேயே மெதுவா திரும்பினான். வெள்ளை சேலை, தரையை தொடாத கால்கள், முகத்தை மூடிய நீளமான கருப்பு தலைமுடி. ஆதவன் ஓட ஆரம்பிச்சான். ஆனா எவ்வளவு ஓடினாலும் அதே மரம், அதே பாதை. அப்பொழுதுதான் அவன் கவனிச்சான், மரங்கள்ல தொங்குறது மனித எலும்புகள். அந்த குரல் மீண்டும் ஆழமான குரல். இந்த காடு உயிரோட வெளியே போனவங்கள மறக்காது, இறந்தவங்கள விடாது. அந்த உருவம் மெதுவா அவனை நெருங்கியது. அடுத்த நாள் காலை, காற்று சத்தம். காட்டின் வாசலில் ஆதவனோட செருப்பு மட்டும் கிடந்தது. சிறிய குழந்தை குரல் போல,